6 ஸ்டெப்ஸ் வெறும் 6 ஸ்டெப்ஸில் உங்களால் எந்த ஒரு அரே ப்ராப்ளமையும் கோடிங் ரவுண்டில் சால்வ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஜவான்ஸுன்ற ஜாவா ப்ளஸ் டிஎஸ்ஏ சீரீஸில் ஒரு வீடியோ. இந்த சீரீஸ் என்னென்னா, நான் எப்படி என் காலேஜ் டேஸில் வந்து ஜாவாவையும் டிஎஸ்ஏவையும் படித்து ப்ளேஸ் ஆனேன் அதை பற்றி டீச் பண்ணுறது அந்த சீரீஸ். இந்த சீரீஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இருக்கும், எல்லா வீடியோஸுமே அங்கே இருக்கும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இன்ட்ரோவில் நான் 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த 6 ஸ்டெப்பையும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வரும்போது அதில் எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்றது புரியும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, வாட் இஸ் அரே. அரேனா என்ன, அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அதை பார்க்குறது தான். செகண்ட் வந்து அரேவை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா என்ன மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் செகண்ட் வீடியோ. அடுத்து தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரேயில் வந்து ஃபேமஸாக இருக்க பேட்டர்ன்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸில் தான் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இந்த பேட்டர்ன்ஸ் மட்டுமே ஒவ்வொரு பேட்டர்னாக தனித்தனி வீடியோவாக நம்ம போட போகிறோம். அடுத்து வந்து 4th, 5th, 6th எல்லாமே வந்து ப்ராப்ளம் சால்விங் தான். அரேயில் இருக்க ஈஸி ப்ராப்ளமில் இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து ஈஸி, மீடியம், ஹார்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த 6 ஸ்டெப். இது எத்தனை வீடியோவாக வரப்போகுதுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் 6 ஸ்டெப்பையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களால் அரேயில் இருக்க எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்குமே வந்து லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் வந்து போட வேண்டியதாக இருக்குது. லைக் யூடியூப்பில் இருக்க எல்லா டுட்டோரியலையும் பார்த்து அதில் எது நல்லா இருக்குது அதோட பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு, ChatGPT போய் அதோட பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு, இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் போய் அதோட பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் இங்கே என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, அரேன்னு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வாட் இஸ் அரேன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அரேனா ஒன்றுமே இல்லை, சீரீஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து அரேன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இன்டிஜர் அரே க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை கேர் அரே கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். கேர் அரே தான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளால் வந்து என்ன வேரியபிள்ஸுக்கு வேணாலும் நம்மளால் வந்து அரே க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு அரே க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்ப்போம். நான் வந்து எல்லா டுட்டோரியலில் இருக்க மாதிரி அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது இல்லை. சிம்பிளான விஷயம்லாம் நான் உடனே சொல்லி முடிச்சுட்டு அதை வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது அரேவை வந்து நிறைய டைப்பில் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஃபிக்ஸ் டைப் இனிஷியலைசேஷன். இந்த ஃபிக்ஸ் டைப் இனிஷியலைசேஷன் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒன்று நமக்கு வந்து அரேவோட சைஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அரேவை வந்து எப்போயுமே ப்ரீ டிஃபைன்டாக நம்ம சைஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த டைப் ஆஃப் இனிஷியலைசேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அரேவோட சைஸ் தெரியும் போது இதை யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, எந்த டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் அரேயோட சிம்பிள், அதுக்கப்புறம் என்ன அரே நேமு ஈக்குவல் டு நியூ இன்ட், அதுக்கப்புறம் அரேயோட சைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து அரேவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இந்த லைன் முடியும் போது அரேவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா, அரே 1 ஈக்குவல் டு எல்லாமே வந்து 0 0 0 0ன்னு தான் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கும். அந்த 5 நம்பருமே வந்து 0ன்னு தான் இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஜாவாவில் மட்டும்தான் இப்படி. C++ போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். இப்போது நம்ம லேட்டராக வந்து ஒரு அரேவோட வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இல்லை ஒரு வேல்யூவை எப்படி அசைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அரேயில் வந்து இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் என்னென்னா, அரேவோட சைஸ் வந்து நம்ம 5ன்னு சொல்லிட்டோம். அப்போ இண்டெக்ஸ் வந்து என்னென்னா 0 to n-1, அதாவது 5னா 0லேருந்து 4 வரை வந்து சைஸ் இருக்கும். ஏன் வந்து 0லேருந்து 4, 1லேருந்து 5 வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரே வந்து 0 இண்டெக்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே வந்து 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கோடிங்கை பொறுத்தவரை. ஸோ 0லேருந்து 4. இப்போ 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னா, இந்த ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இதுவே 1 பொசிஷனில் இங்கே இருக்குது, செகண்ட் பொசிஷனில் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் இருக்கிறதோட இண்டெக்ஸ் 2, ஃபோர்த் பொசிஷனோட இண்டெக்ஸ் வந்து 3, ஃபிஃப்த் பொசிஷனோட இண்டெக்ஸ் வந்து 4. ஓகேவா? இப்போது 0th இண்டெக்ஸில் வந்து நம்ம 1 மார்க் பண்ணா, இந்த மாதிரி அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே போட்டால் அது இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிறோம். அரே 1 அரே நேம் 0 இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1, அரே 1 0 இண்டெக்ஸ் 2, அவ்வளோதான். ஓகேவா? இப்போது செகண்ட் டைப்பாக எப்படி அரேவை இனிஷியலைஸ் பண்ணலாம்னா, லெட்டரல் இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து அரேயோட என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இனிஷியலைசேஷன் டைப் ஒர்க் பண்ணலாம். அரேயோட டேட்டா டைப், அதுக்கப்புறம் நேமு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்படி இனிஷியலைஸ் பண்ணிடலாம். இது வந்து எங்கே ஒர்க் ஆகாது அப்படின்னா, இப்போ இந்த அரே 2லேயே நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் வந்து மாற்றணும். அப்போனா இந்த மாதிரி நம்ம வந்து மறுபடியும் வந்து அசைன் பண்ணும் போது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, அனானிமஸ் அரே இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. அது
என்னென்னா இதே மாதிரி சேம் எந்த டேட்டா டைப்போ அரேயோட நேமை கொடுத்துட்டு நியூ இன்ட் அப்படின்னு கொடுத்து இங்கே சைஸ் கொடுக்காம அந்த அரே என்னென்ன எலமெண்ட்ஸோ அதையே நம்ம கொடுத்துட்டோன்னா இப்படி அனானிமஸாக வந்து நம்ம நியூ அரேவை வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி ஒரு யூசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த அரேவே நம்ம யூசேஜ் பண்ணலாம். ஒரு மெத்தட்லேயோ இல்லை எதுலேயோ பாஸ் பண்ணுறோன்னா அங்கே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அரேன்னு வந்து ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியலனா நம்ம லேட்டராக இதுக்கு வருவோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அங்கே வந்து நியூ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த பிரிண்ட் அரேக்குள்ளே வச்சு நான் அனுப்புறதுக்கு பதிலாக நான் நியூ இன்ட்னா அங்கேயே ஒரு அனானிமஸாக க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து 3 டைப்பாக வந்து அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு அரே எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் இங்கே பிரிண்ட் அரேன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபார் லூப் வச்சு அரேவை எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதே வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இதை பின் பண்ணி பார்த்தோன்னா ஒரு அரேவாக நம்மளுக்கு வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது ஒரு அரேனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இந்த அரேல ஒரு இம்பார்ட்டண்டான டேர்ம் என்னென்னா 1D அரே. அதாவது இந்த அரே வந்து இப்படி தான் இருக்குது. லைக் வந்து ஒவ்வொரு பிளாக்காக இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து இது 2D அரே இல்லை. 2D அரேனா ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இது வந்து 1D அரே. 2D அரேனா என்ன அப்படின்றதையும் நம்ம அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இதே வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அரேவை எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா? ஏன்னா இப்போ அரேவை ட்ராவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு நியூ அரே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் அரே நியூ இன்ட் சைஸ் வந்து நான் வந்து ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக போய் நம்ம வந்து இப்படி வேல்யூ கொடுத்துட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அரேவை ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நார்மல் இன்ட் I ஈக்குவல் டு 0 இன்ட் I less than 10 இருக்க வர I ++ பண்ணிட்டு array of index array of I equal to I அப்படின்றத அசைன் பண்ணுறேன். இதாவது அரே 0வாக இருக்கும் போது 0 அதோட வேல்யூ, அரே 1ஆக இருக்கும் போது 1 அதோட வேல்யூ, இப்படி வந்து அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டைப் ஆஃப் ட்ராவல்சர். இன்னொரு டைப் என்னென்னா இதே மாதிரி ஃபார் லூப்லேயே நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்க மாதிரி பண்ணலாம். அதாவது நான் இண்டெக்ஸ் வச்சு பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அந்த அரே எலமெண்ட்ஸை வச்சு பண்ணோன்னா ஃபார் இன்ட் num n array equal to system dot இதான் என்ஹான்ஸ் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோம்னா எல்லா எலமெண்ட்டுமே அப்படியே வரிசையாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளோட அரேவை வந்து எப்படி ட்ராவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரிவர்ஸ் ட்ராவர்சல் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஏன்னா இதை கையோட பார்த்தா தான் எப்படி நம்மளால் ஃபார்வர்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் ட்ராவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போது அதே மாதிரி இன்ட் I ஈக்குவல் டு 9லேருந்து ஆரம்பிப்போம். I greater than or equal to 0 வரை ரன் பண்ணணும். ஐயை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரோம். அதுக்கப்புறம் system.out.println system.out.print அதுக்கப்புறம் நம்பர் ப்ளஸ் அரே ஆஃப் I ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போது இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஒரு லைனுக்காண்டி system டாட் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா ரெண்டுமே தனித்தனியாக வந்துடும். இதுதான் வந்து ஃபார்வர்ட் ட்ராவல்சர், இது வந்து ரிவர்ஸ் ட்ராவல்சர். ரெண்டு ட்ராவல்சருமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா அரேவை வந்து எப்படி 3 டைப்பாக இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3 டைப் ஆஃப் எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை எப்படி வந்து ஃபார்வர்டில் ட்ராவல்ஸ் பண்ணுறது, ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணுறது, எப்படி என்ஹான்ஸ்டாக ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா 2D அரே அண்ட் ஜாக்ட் அரே. ஓகேவா? அந்த 2D அரே ஜாக்ட் அரேயில் கூட நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா அரேவை விஷுவலைஸ் பண்ணுறது ஈஸி, பட் 2D அரே அண்ட் ஜாக்ட் அரேவை விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதை நம்ம இப்போ ஈஸியாக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அரேவை எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலான்னா, அரே வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்க அரே வந்து எப்படி லுக் ஆகுனா இப்படி தான். நம்ம 0லேருந்து 4 வரை இண்டெக்ஸ் இருக்கும். அதுவே 2D அரே வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்கிளாக வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரோஸ், இதெல்லாம் வந்து காலம்ஸ். எவ்வளோ ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்றது வந்து இப்படி தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். லைக் வந்து 3 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இருக்குது ரோ அண்ட் செகண்ட் இருக்குது காலம். இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, அடுத்து செகண்ட் ரோ, அடுத்து தேர்ட் ரோ. ஓகேவா? இப்போ அதுவே ஜாக்ட் அரேனா என்னென்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஈக்குவலாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரோவில் வந்து 3 காலம் இருக்குது, செகண்ட் ரோவில் வந்து 2 காலம் தான் இருக்குது, பட் தேர்ட் ரோவில் வந்து 4 காலம் இருக்குது. இந்த ஜாக்ட் அரே வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து கீழே பார்ப்போம். இப்போ நம்ம சிம்பிள் அரே எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த 2D அரேவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து அங்கே போட்ட மாதிரியே வந்து ஒரே ஒரு இது போட ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடாமல் இங்கே வந்து 2 போட போகிறோம். ஏன்னா ஒன்று ரோக்கு இன்னொன்று காலம்க்கு. அதுக்கப்புறம் நம்ம அரேவை வந்து டேரெக்டாகவே இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஜாக்ட் அரேவும் சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம 2D அரேவை ட்ராவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ட்ராவர்ஸ் பண்ணோம் அப்படின்றது இருக்குது. நம்ம வந்து 2D அரேவை 1 2 3 4 இப்படின்னு ரோ வைஸாக ட்ராவர்ஸ் பண்ணலாம். இல்லைனா 1 5 9 அடுத்து 2 6 10 இந்த மாதிரி காலம் வைஸாகவும் வந்து ட்ராவர்ஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ரோ வைஸாக வந்து ட்ராவர்ஸ் பண்ண எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கவனிச்சுட்டு காலம் வைஸாக எப்படி ட்ராவர்ஸ் பண்ணுறது அப்படின்றத கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து 2D அரேவை ட்ராவர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 ஃபார் லூப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எதுக்குன்னா ஒவ்வொரு ரோவாக ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் ஃபார் லூப் எதுக்குன்னா அந்த ரோக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸாக ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோ எடுத்திருக்கோம். இந்த செகண்ட் ஃபார் லூப்பில் அந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு இதை வந்து நம்ம லைனை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த லைன் வந்து எம்டி லைன். ஸோ அப்போ தான் அடுத்த ரோ வந்து அடுத்த லைனில் வரும். அதுக்கடுத்து ஜாக்ட் அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கோன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரோவாக எடுக்கிறோம், அடுத்து அந்த ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கே நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட சிம்பிள் அரே வந்து சிம்பிளாக வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நம்மளோட 2D அரே வந்து ஒவ்வொரு ரோவாக எடுத்து அதில் இருக்க ஒவ்வொரு காலமாக போய் பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜாக்ட் அரேவும் வந்து அதே மாதிரி ரோஸாக போய் காலம்ஸாக பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களோட டாஸ்க் என்னென்னா இதை வந்து காலம் வைஸ் லைக் வந்து 1 5 9 அடுத்து 2 6 10 இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் அரேஸில். அரேனா என்ன, அரேவை வந்து எங்கே யூஸ் பண்ணணும், அரேவை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் 2D அரேனா என்ன, ஜாக்ட் அரேனா என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரேயில் இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிங் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ வந்தோடனே மறக்காமல் அதையும் பாருங்கள். ஆல் த பெஸ்ட்.